ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ரீசெண்ட் டைமில் கொடுக்கப்பட்ட இன்டர்வியூஸில் மக்களை இம்ப்ரெஸ் பண்ண, இன்ஸ்பயர் பண்ண அண்ட் மோட்டிவேஷனல் பண்ண டாப் 5 இன்டர்வியூஸ் என்னென்ன, அந்த இன்டர்வியூஸ் கொடுத்தது யார், அவங்க என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் ஆர் எக்ஸாம்பிள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் அச்வினோத்தோட ஒரு இன்டர்வியூ தான். நம்ம சொல்லியிருப்பார் இல்லையா, எனக்கு கடவுள் எதுக்கு தேவை கிடையாது, நான் எது கடவுளை நம்புறேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஸ்பீச்சாக இருக்கட்டும். அதை தாண்டி துணிவு விசஸ் வாரிசு, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கேம்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டியாக இருக்கட்டும். இது மாதிரியான ரியாலிட்டி தான் யதார்த்தமான இன்டர்வியூஸ்னு சொல்கிறேன். சொல்லப்போனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லுவார் என்ன அப்படின்னா, அவர் வாரத்தில் சம்பாதிக்கிறதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து படம் பார்க்க வராரு, அந்த 200 ரூபாய்க்கு நான் உண்மையாக இருக்கணும்னு ஒரு பேச்சு வருதில்ல, இதுதான் ஒரு யதார்த்தமான இன்டர்வியூஸாக நான் பார்க்குறேன். அப்படி யதார்த்தமாக இருக்கிறத தாண்டி இன்ஸ்பயர்டாகவும் இருக்கணும், மோட்டிவேஷனலாகவும் இருக்கணும், அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு டாப் 5 இன்டர்வியூஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ், இந்த இயரில் நடந்த, அதுவும் குறிப்பாக ரொம்ப ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடந்த இன்டர்வியூஸில் பகிரப்பட்ட ரொம்ப யதார்த்தமான மோட்டிவேஷனல் கருத்துக்களான இன்டர்வியூஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன். ஸோ மியூசிக் டைரக்டராக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் விஜய் டெலிவிஷனில் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு கேம்லாம் கண்டக்ட் பண்ணுவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிரிட்டிக்ஸ்லாம் வைப்பார். மியூசிக் ஷோஸ் பற்றின தன்னோட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கிரிட்டிக்காக வைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜேம்ஸ் வசந்தன். ஒன் ஆஃப் த சச் குட் மியூசிக் டைரக்டர். பட் வெளியில் அந்த அளவு தெரியாமல் இருக்காரு. அது இப்போ வரைக்கும் காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இவர் ரீசெண்டாக ஷேர் பண்ணிக்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மியூசிக் டீச்சராக இருந்த ஒரு காலத்தில் ஒரு 7th படிக்கிற ஸ்டூடெண்ட், அவரோட ஸ்டூடெண்ட் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் இது மாதிரி ஃபியூச்சரில் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகிடுவீங்க நான் நம்புகிறேன், அதே நேரம் எனக்கும் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜேம்ஸ் வசந்தன் நினச்சிருக்காரு, யார் இந்த சின்ன பையன் 7வது படிக்கும் போதே டைரக்டர் அப்படிங்கிறான், சினிமான்றான், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்ன்றான், என்ன கதை இது, சரி இப்போ விளாடாமல் போ அப்படின்னு இருக்காரு. உடனே இல்லை சார் நான் விளாடலை, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா நானும் வளர்ந்து ஒரு படம் எடுப்பேன் டைரக்டராக, அப்போ படம் எடுக்கிறப்ப என்னோட படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் சிரிச்சுக்கிட்டே எத்தனையோ பேரை பார்த்துருப்போம், அதில் நீயும் ஒரு ஆள்னு சொல்லி அப்படியே கடந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பற்பல வருடங்கள் கழித்து ஒரு இயக்குனர் உள்ள அறிமுகமாகி ஒரு படம் எடுத்துட்டு, சார் என்னோட படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போய் பார்க்குறாரு, அப்ரோச் பண்ணுறாரு. அதுதான் நம்ம இயக்குனரான சசிகுமார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாடோடி சசிகுமார், அதுக்கப்புறம் சிரிப்பில் வந்தால் சசிகுமார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இயக்குனர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு அது மூலமாக ஜேம்ஸ் வசந்தன் அப்ரோச் பண்ணி அந்த சின்ன வயசில் இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஜேம்ஸ் வசந்தன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூஸில் சொன்னார். இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, நம்ம கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வந்தார். ஸோ இதுதான் நம்பர் 1. ஸோ நம்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசன் பச்சைமுத்து. இன் ரீசெண்ட் டைம்ஸாக யூடியூப்ல போய் தமிழரசன் பச்சைமுத்துன்னு டைப் பண்ணிங்களால நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லாம் அதிகமாக ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ லப்பர் பந்தோட இயக்குனர் தான் தமிழரசன் பச்சைமுத்து. இந்த லப்பர் பந்து படத்திலேயே ஒரு சாதிய கட்டமைப்பை தாண்டி நிறைய விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவாக பூத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவரோட இன்டர்வியூவில் அப்படி நம்ம என்ன மோட்டிவேட் ஆனோம், அப்படி என்ன இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த ஒரு 10-12 வருஷமா இருந்த ஒரு விஷயத்த டக்குன்னு தலைவன் ஒரே நிமிஷத்தில் உடைச்சிட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலாம். நான் எது கஷ்டப்பட்டேன், என்னோட வாழ்க்கை கதையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. ஏன்னா சினிமான்றது கஷ்டமான ஒரு இடம் தான். நான் ஜெயிக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் ஒன்றும் ராணுவ வீரன் கிடையாது. நான் ராணுவ வீரனாக இருந்து நாட்டுக்காக கஷ்டப்பட்டேன், அதை நான் பெருமையாக சொல்லலாம். நான் டைரக்டர் ஆகணும் தான் கஷ்டப்பட்டேன், நான் ஜெயிக்கணும்னு தான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன் ஜெயிச்சிட்டேன். இதை நான் கஷ்டப்பட்டேன் என்னை அங்கே போட்டு பிதுக்குனாங்க நசுக்குனாங்க, நான் எதையும் சொல்ல வரல, அதை சொல்லவும் கூட அது தேவையில்லாத ஒரு ப்ராசஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழரசன் பச்சைமுத்து சொன்னதில் பயங்கரமாக நிறைய பேர் அப்செட் ஆகிட்டாங்க. இது என்னடா ஒரு 12 வருஷமான ஒரு பிரேக் உடைச்சாங்க நீங்கள் கேட்கலாம். இன் லாஸ்ட் 12 இயர்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய டைரக்டர்ஸ் அது நெப்பாட்டிசமாக இருக்கலாம், நிறைய பேர் டேலண்ட்ல வந்ததாக இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததாக இருக்கலாம். இவ்வளோ பேர் ஒரு இன்டர்வியூன்னு கிடைக்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னை இந்த இடத்துல எல்லாம் இப்படிலாம் பண்ணாங்க, இவ்வளோ சம்பவங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்ல சினிமாவுக்குள்ள வர்றது இவ்வளோ கஷ்டமாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அந்த பயத்தை தமிழரசன் பச்சைமுத்து உடைச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி இன்னும் இது மாதிரியான யதார்த்தமான இன்டர்வியூஸ், யதார்த்தமான ஸ்பீச்சஸ்லாம் கேட்கும்போது சினிமாவில் போயிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நம்ம நினைக்கிற அளவுக்கு சினிமா ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான பாதை கிடையாதுங்கிறத தமிழரசன் பச்சைமுத்து உணர்த்தியிருக்காரு. ஸோ நம்பர் 3ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி. ஸோ அரவிந்த் சாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மெய்யழகன் படத்துக்காக ஆகா ஓகன்னு சொல்லி விழுந்து எல்லா பக்கம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அரவிந்த் சாமியோட ஸ்பீச் அப்படின்னு சொன்னா நம்ம கோபிநாத் அவர் எடுத்த இன்டர்வியூல அவர் பேசியிருந்தார், அதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது கிடையாது, அது முழுக்க யதார்த்தம்.
முழுக்க முழுக்க யதார்த்தம் அப்படிங்கிறத தாண்டி அவர் எப்படி ஒரு யதார்த்த வாழ்க்கையை வாழ்றாருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு இன்டர்வியூவா இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நம்ம அரவிந்த் சாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை பத்தி. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. கடவுள் இருக்காரா இல்லையா அந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நான் போல. நான் போறது எதுக்கு அப்படின்னா, ஒரு கடவுள் இருக்காரு, அவருக்கு பூஜை பண்ணல, அவருக்கு அபிஷேகம் பண்ணல, அவரும் தொடர்ந்து வழிபடல அப்படின்னா, குலதெய்வத்தை வழிபடலைன்னா கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதுதான் எனக்கு பிடிக்கல. கடவுளுங்கிறவர் நல்லவரா தான் இருப்பாரு. அப்ப நீ வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் உன்னை நல்லா வச்சுக்கணும். அதே நேரம் நீ எது பண்ணலனாலும் உன்னை நல்லா வச்சுக்கணும். அதுதான் கடவுள் என்னோட பார்வையில. ஸோ கடவுளை வந்து நல்லது பண்ணா மட்டும்தான், அதாவது பூஜை பண்ணா மட்டும் தான் உன்னை நல்லா வச்சுக்குவாரு. பூஜை பண்ணலன்னா உன்னை வந்து இது பண்ணிடுவாருங்கிறது நம்பிக்கை கிடையாது. ஒரு மூட நம்பிக்கை. ஸோ கடவுள் இருந்தா நல்லவரா தான் இருக்கணும். அது என்னோட நம்பிக்கை. கடவுளை யாரெல்லாம் கெட்டவன்னு சொல்றாங்களோ அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஸ்பீச் அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் வந்து இருக்காருப்பா. இல்லப்பா இது ஏதோ ஒரு இடத்துல கான்ட்ரோவர்சி ஸ்பீச்சா மாறி இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்பீச்சே இப்படி வே ஆஃப் டெல்லிங் மூலமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருல்ல, இது ஒண்ணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கோபிநாத் அவரோட இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்தை, அதாவது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இவ்வளோ மல்டிபிள் கேலக்சிஸ் இருக்கும். இந்த கேலக்சியில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேலக்சி, மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சியில இருக்கக்கூடிய பலவித ஸ்டார்ஸ், நியூட்ரான்ஸ், இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எர்த் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பார்ட்டிக்கல்ல இருக்கும். அந்த எர்த்துங்கிறதே ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்றப்போ அந்த பார்ட்டிக்கல்ல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எவ்வளவு பார்ட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. இதுல நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும் கொட்டியிருப்பாரு. அரவிந்த் சாமி நீங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா யூடியூப்ல இது மாதிரி இன்டர்வியூஸோ இது மாதிரி மோட்டிவேஷனல் கருத்துக்களோ பேசியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு 90s கிட்லாம் அதிக அளவுல இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்நேரம் எவ்வளவோ சாதனைகளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கும்பல்கள் இருக்கு. ஸோ அரவிந்த் சாமியோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல அடிக்ட் ஆன ஃபேன்ஸ்ல நானும் ஒரு ஆள். ஸோ நம்பர் 4ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜீனியஸ் ஆஃப் டைரக்ஷன் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். செல்வராகவன் மீது இன் ரீசெண்ட் டேஸா நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவர் ரீசெண்டா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இன்டர்வியூல ஒரு கருத்தை அவரோட எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் பிரச்சனை, உங்க ஒய்ஃபோட பிரச்சனை, உங்களோட வேலையில பிரச்சனை அப்படின்னா நீங்க யாருமே வந்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகம் வந்து உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது, உங்களுக்கு ஆறுதலும் சொல்லாது, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அழகா செருப்பை போட்டுட்டு வேலைக்கு டெய்லி வேலை கிளம்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் இதை சொல்றதுக்கும் இதை எடுத்து பேசுறதுல என்னடா இருக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். செல்வராகவன் வந்து அஸ் அ டைரக்டரா நம்ம எல்லாருமே ஓகே ஜீனியஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். அண்ட் ரீசெண்ட் டேஸா பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்ச மரப்பதிலேன்னு ஒரு படம் கொடுத்தாரு, போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்வராகவனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜிகே அப்படிங்கிற ஒரு படம், அதாவது நெஞ்ச மரப்பதிலைக்கு முன்னாடி. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவனை போட்டு பொலன்னு பொலந்துட்டாங்க. இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. படம் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ரீசெண்டாக ராயன் நடிச்சிருந்தாரு, அந்த படமும் பல கலவை விமர்சனம் வந்துருச்சு. ஸோ செல்வராகவன் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செல்வராகவன் எந்தெந்த படங்கள்லாம் பில்டப்டு டைலாக்ஸ் பேசுகிறாங்களோ அந்த படம்லாம் ஓடுறது இல்லை. செல்வராகவன் ஒரு அன்லைக்கி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ் அ டேரக்டராக நீங்கள் வந்து ஒரு ஒர்க்ஃபுல் பர்சன், பட் அஸ் ஆக்டராக நீங்கள் வந்து ஒர்க்லெஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு ஒரு உதாரணம் நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா டைரக்ஷன் பண்ண படத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஞாபகமே வராது. ஆனால் ஒரு ஆக்டராக எவ்வளோ படங்களை கலக்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ இந்த வேரியேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது செல்வராகவனுக்கு ரொம்ப நெகட்டிவாக வந்தோன்னா தான் தலை வந்து இது மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டார். என்னதான் நடந்தாலும் நான் என்னோட கெரியரை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் 1001 2 அனௌன்ஸ் பண்ணாங்க, புதுப்பேட்டை 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ரெண்டுமே இன்னும் அப்படியே ட்ராப்லேயே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் செருப்பை மாட்டி நான் வேலையை போயிடுவேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது செல்வராகவன் வந்து ஒரு வார்த்தை. செல்வராகவனோட வார்த்தைகளை கேட்டு நடக்கிற எவ்வளவோ சினிமாவை ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர் செல்வராகவனோட இந்த ஒரு ட்வீட்டை வந்து கொண்டாடினாங்கன்றதை மறக்க முடியாத உண்மை. ஸோ ஃபைனல் 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீகுமார் கணேஷ். யார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இந்த வீடியோ பேசுகிறப்ப கண்டிப்பாக எடிட்டர் வந்து இமேஜ் போட்டிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல அப்படின்னா மோட்டிவேஷனலாக பேசினாரு, ஒருவேளை வந்து அந்த சஞ்சீவ் பற்றி பேசினாரே அதான் நீங்கள் கேட்கலாம். பட் அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா அவருக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் ஒரு இன்டர்வியூலையுமே வந்து தன்னோட ஜாதி, அவர் எப்படி ஜாதி பார்த்து ஒதுக்குறாங்க, அவர் எப்படி உழைச்சி மேலே வராதுங்கிற பல விஷயங்களை உடச்சிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த சஞ்சீவ் மேட்டர் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ரீசெண்டாக சாய் வித் சித்ரா லக்ஷ்மணன் அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் விஜய் மாதிரியே பண்ணுறதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா இவரே போய் சஞ்சீவ் கிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி தளபதி அரசியல் போயிட்டாப்புல, நீ ஏன் இன்னும் அவரை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது சஞ்சீவ் சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ பண்ணாலும் முடியலடா, எனக்குள்ள வந்து விஜய் வந்துடுறாப்புல அப்படின்னு ஒரு விஷயத்த சஞ்சீவ் சொல்லியிருக்காரு. அது சொன்னதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. முன்னாடி காலகட்டங்கள் எல்லாம் வந்து டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது, நீயா தான் நடிக்கணும், தளபதியை இமிட்டேட் பண்ணிலாம் இங்கே நடிக்கக்கூடாங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பட் நவடேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணா கொடுக்குற சம்பளத்துக்கு வந்து கேமரா நின்று போன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்கன்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாரு. பட் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோமான்னு கேட்டால் அது இல்லை. நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் வேறு. என்ன அப்படின்னா ரீசெண்டாக மணிமேகலை விசஸ் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இது வந்து ரொம்ப பூம் ஆனிச்சு, சோஷியல் மீடியாவில் பெரிய பிரச்சனையாக போச்சு. பிரியங்காவோட சொம்பு, மணிமேகலோட சொம்புன்னு சொல்லி பல 2 கேங் வாரே நடந்துருச்சு. இதை பற்றி ஸ்ரீ அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அமரன் ஒரு படம் வரும்போது அந்த படத்தோட ட்ரைலரோ அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாருமே முகுந்த் வரதராஜரை பற்றி சர்ச் பண்ணி படிச்சிங்க. பட் அதுக்கு முன்னாடி முகுந்த் வரதராஜ் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
சரி அப்ப விடுங்க. இப்ப எவ்வளோ பேருக்கு முகுந்து வரதராஜன பத்தி தெரியும்? இப்பயே நெறைய பேருக்கு தெரியாது. நாட்டுக்காக உயிர விட்ட ஒருத்தரோட பேரு, ஒருத்தரோட வாழ்க்கையே உங்களுக்கு தெரியல. அவரோட லைஃப்ப வந்து பயோகிராஃபியா போட்டு, அத வந்து ஒரு பயோபிக் இப்ப சினிமாவா எடுக்குறாங்க. அவரோட லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியல. அவரோட ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு குக் வித் கோமாளில நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா பேசுறீங்களே, இது நாட்டுக்கு முக்கியம் கிடையாது. அதே நேரம் என்னோட சீரியலா இருக்கட்டும், குக் வித் கோமாளியா இருக்கட்டும், சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், ஸ்டார் மியூசிக்கா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். காசு குடுக்குறதுக்கு நாங்க வந்து வேலை பார்க்குறோம். நடிக்கிறோம், ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றோம். அவ்வளோதான். எங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ எங்களோட லைஃப்ப தூக்கி நீங்க பெருசா பேசி, அது மூலமா ஒரு கேங் வார கிரியேட் பண்ணி, அது மூலம் வியூஸ் வாங்கிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஸ்ரீ கணேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு மெச்சூர்டான டாக்கா தான் நான் பார்க்குறேன். அவர் குறித்தே பார்த்தீங்கன்னா, "சார் உங்கள நெறைய இடங்கள்ல ஜாதியெல்லாம் கேட்பாங்கன்னு" கேட்டா, "ஆமா ஜாதிய கேட்பாங்க தான். எங்க அப்பா என்ன ஜாதின்னு தெரியும். ஸோ என்ன ஜாதின்னு கண்டுபிடிப்பாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இவன் இந்த மொழிய பேசும்போதே வந்து இந்த ஸ்லாங் பேசும்போதே இவன் லோக்கல் தான்னு கண்டுபிடிச்சுடுவாங்க. நான் லோக்கல் தான். நான் பேசுறத வச்சே நான் லோக்கல்ன்னு கண்டுபிடிச்சுருவாங்கன்ற மாரி நெறைய விஷயங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீ அவர்கள் நெறைய இடத்துல ஓப்பன் அப்பா உடைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதார்த்தமான நடிகர்களும், மனிதர்களும், டைரக்டர்களுமே இன்னும் சினிமால இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸான ஒரு விஷயமா இருக்கு. ஓவராலா இந்த 5 பேர் தாண்டி வேற யாரெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் எதார்த்தமான இன்டர்வியூவா நீங்க பார்த்தீங்க? உங்களோட மனச எது எது வந்து ரொம்ப எதார்த்தமா அப்ரோச் ஆனுச்சு? எதெல்லாம் உங்கள இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் இல்லன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கும்ல, அத கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.